5 seconds. Start. 1. சென்னை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரால் தற்போதுள்ள அலுவலக கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக்கி கழிவுகளை அகற்றுவதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் மதிப்பு 150 லட்சம் ரூபாய். முன் வைப்பு தொகை 1.5 லட்சம் ரூபாய். மேலாண்மை இயக்குனரின் பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கேட்பு வரைவோலையாக சென்னையில் மாற்றத்தக்க வகையில் எடுக்கப்பட வேண்டும். பணியை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். ஒப்பந்த படிவம் மற்றும் இதர விவரங்கள் 22/4/2022 வரை கழகத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் 16/5/2022 மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 3:30 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. இந்திய புவியியல் ஆய்வுத்துறையில் ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கனரக வாகனம் இயக்குவதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும். 25 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். மத்திய அரசு விதிமுறைகளின்படி ஊதியம் வழங்கப்படும். இது தொடர்பான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை இந்நிறுவனத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் 12/9/2022க்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. கோயம்புத்தூர் அறிவொளி நகரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிக்கு கடந்த 20 நாட்களாக குடிநீரும் இதர பயன்பாட்டுக்கான தண்ணீரும் விநியோகிக்கப்படாததால் மக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். இங்கு உடனடியாக 2 வகையான தண்ணீரையும் விநியோகம் செய்யப்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இச்செய்தியை நாளிதழில் வெளியிடுமாறு தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. 4. ஆகஸ்ட் 4, 2022 அன்று தாராபுரத்தில் இருந்து திருப்பூர் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் திருப்பூரில் இருந்து பழனி நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்தவர்களில் 3 பேர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்தனர். இவ்விபத்தை நேரில் பார்த்தவாறு எழுதுக.